ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் சிலர் கீழ்ப்படிதல் தொடர்பான பல உபதேசங்களை கேட்டாலும் அவர்களிடம் கீழ்ப்படிதலை காண முடிவதில்லை. அதே போல சுபாவ மாற்றங்களை குறித்து உபதேசங்களை கேட்டாலும் அவர்களிடம் சுபாவ மாற்றங்களை காண முடிவதில்லை. ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்பதில் ஆர்வம் மிகுந்தவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவ வார்த்தைகளை கேட்டு வரவேற்றாலும் அவர்களால் அவற்றை பின்பற்ற முடியாமல் போகிறது. காரணம், உண்மையான அர்ப்பணிப்பிற்குள் அவர்கள் தங்களை இன்னும் ஈடுபடுத்தவில்லை. ஆம், தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தது நிச்சயமற்றதாகவும் வலிமையற்றதாகவும் இருப்பதால் தான் கீழ்ப்படிதல் என்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு முதலில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்துடன் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் அனுபவம் வேண்டும். அப்படி அர்ப்பணித்தால்தான் உண்மையான மறுபடியும் பிறந்தல் நடைபெறும். அப்பொழுது கீழ்ப்படியவும் பின்பற்றவும் செயல்படுத்தவும் தேவையான தேவ ஆவியின் ஏவுதல் ஏற்படும். உண்மையாக முழு மனதுடன் நம்மை அர்ப்பணித்திருந்தால் கீழ்ப்படிதலின் ஆவி நம்மிடம் செயல்படும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழு மனதோடு முழுமையாக அர்ப்பணித்திருந்தான். அதனால்தான் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது அவனுக்கு இயல்பான காரியமாக இருந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தேவனிடத்தில் முழு மனதோடு முழுமையாக அர்ப்பணிப்போம். அப்பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிவோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.